உங்களுக்கு அம்மா இல்ல, நீ தானே காப்பாத்தணும். எங்க அப்பா தினம் குடிச்சிட்டு வந்து எங்களை பட்னி போறார். நீ தான் அம்மாவோட திருத்தணும். சத்தம் போடாதீங்க, உனக்கு தானே கொண்டு வந்திருக்கேன். ஏய் முக்கையா, சித்தர் தேங்காய் வடிக்கிறாங்க, சீக்கிரம் வராய். பைரவி, நீ வீட்டுக்கு போமா, அண்ணா தேங்காய் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். சத்தம் போட்டீங்கன்னா அப்புறம் தேங்காயை உடைக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். சத்தம் போடக்கூடாது. ஹாய், பெரிய துண்டு கடிச்சிச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் கொடுறா, என் தங்கச்சி பட்னியா கிடக்குடா. தரமாட்டேன் போடா. கொஞ்சோண்டுடா. எச்சில் பண்ணிட்ட போடா. யாராவது தேங்காய் உடைச்சா இன்னும் 3 தேங்காவே எடுத்துட்டு வரேன். நீ விட மாட்டிய, கைய நீட்டு. உன் பசிய அண்ணா போக்குறேன். இது சோறு, இது குழம்பு, இது ரசம், இது மோரு, இது பருப்பு. இது உனக்கு, இது எனக்கு, இன்னும் கொஞ்சம் உனக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு. கல்வி கல்வி காக்கா கூத்து, கல்வி கல்வி காக்கா கூத்து. நண்டூரது நரி உரது, நண்டூரது நரி உரது, நண்டூரு நரி உருது, நரி வருது, நண்டூரது நரி உருது, நண்டூரது நரி உருது, நண்டூர். என்ன மணி இது? அப்பா ஏதோ ஊரி காலத்துல காசு போட்டாரு, இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன். பைரவி, நீ அதிர்ஷ்டக்காரிமா. ராமயிரு, அண்ணன் போய் சோறு வாங்கி ஓடி வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேம்மா. என் கண்ணு மூக்க எங்கம்மா? என் கண்ணில்ல. அப்பா பணம் தர்றேன், நீ போய் சாராயம் வாங்கிட்டு வர்றியா? சரிப்பா. என் பொண்ணு இல்லைங்க, நல்ல பொண்ணுமா, சாதாரண பொண்ணு. கணக்க காணும் எங்க அந்த பணம்? எங்க எங்க வச்சிருந்த பணம்? போயா இல்லையா? அந்த பணத்துல தங்கச்சிக்கு சோறு வாங்கிட்டு வந்தேன். சாராயம் பத்தாம நான் கஷ்டப்படுறேன், சாப்பாடு உங்களுக்கு ஒரு கேடா? நாங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம், உனக்கு சாராயம் ஒரு கேடா? என்னடா சொன்ன? இன்னைக்கு 2-1. ஏண்டா டேய், நீங்க அவ்வளவு தூரம் வந்துட்டியாடா? அவ்வளவு தூரம் வந்துட்டியா? ஏண்டா, உனக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? சோறு போட்டு வளர்த்தனாய் என்னையா கழித்த இருவர? உங்க 2 பேருக்கு இந்த தங்கச்சி ஓடுவாமா? சீக்கிரம் மேடிக்குமா?
நம்ம கிட்டயா வேலை காட்டுற? இன்னைக்கு 2ல 1. சௌக்கியடு மச்சான். டேய், எங்க முதலாளி வீட்டுக்கு பூட்டு கிடையாது, தோட்டத்துக்கு வேலி கிடையாது. ஏன் தெரியுமாடா? வேட்டை நாய் மாதிரி இந்த மூக்கையன் காவல் இருக்கிறதுனால தான். என்ன துணிச்சல் இருந்தா எங்க தோட்டத்திலேயே வந்து கை வைப்பேன். மூக்கையா, வாடா, எங்க முதலாளி வந்தாச்சு. வாடா. யாரா இவன்? முதலாளி, நம்ம தோட்டத்துல கரும்பு திருடுனா. ஐ சி. வழக்கம் போல இவனை அந்த காட்டு பங்களால போட்டு பூட்டி ஒரு நாள் பட்டி போடும். அதுதான் அவனுக்கு தண்டனை. முக்கியா, சீக்கிரம் வந்து நான் வீட்டுக்கு போ. சரி. போலாம் முதலாளி, போலாம் வா. என்ன 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 நீ? நான் ஹாரன் வச்சுட்டே வரேன், நீ என்னமோ அழகாபுரி ராணி ஆட்டம் அண்ணன் நடந்துட்டே போறிய? ஆமா, நீ எங்க ஐத்த மகன், பார்த்து ரசிக்கணுமே, நான் அண்ணன் நடக்கிறேன். போவியா? கட்டு விறகு சுமந்து கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் கார்ல தானே வரீங்க. கொஞ்சம் நின்னு வந்தா என்ன கேடு? ஏய், நம்ம பண்ணப்பட்டிய முதலாளி ராஜலிங்கன்னா 18 பட்டியும் கை கட்டி நிக்குது. நீ என்ன மரியாதை இல்லாம பேசுற? நான் எதுக்கு என் மரியாதை கொடுக்கணும்? காட்டுல விறகு இருக்கு, கையில அருவாள் இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. எனக்கு யார் தயவும் தேவையில்லை. ஓஹோ, விறகு வெட்டி பழைக்கிற உனக்கு இவ்வளவு திமிரா? நான் விறகு வெட்டி தாயா பழைக்கிறேன், உன்ன மாதிரி ஊரை ஏமாத்தி பழைக்கல. ஏய், ஓகே, என்ன இவளை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். நீ வண்டி எடு. ஐயா அப்பா, சும்மா போ. நீ இப்படி ஆடிக்கிட்டு போகாம ஒழுங்கா போ. எவனாவது விச்சிட போறான். ஆடுது 3 ரூபாய்க்கு போடுவியா? அட ஏய்யா, டீ கடைக்காரர் 3000 ரூபாய் கேட்டதுக்கே முடியாதுன்ட்டா உனக்கு எதுக்கு 3 ரூபாய் தரணும்? ஒரே பேச்சு, 4 ரூபாய் வாங்கிக்கிறியா? சரி போடு. தள்ளு. மீனா, மீனா, இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாமா.
என்னென்ன எது கூப்பிட்ட? அந்த குட்டி இல்ல, அதான் பவுனு. அவ அப்பா எழுதி கொடுத்த கடன் பத்திரம் பீரோவில் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிண்ணே. இப்போ எதுக்கு முதலாளி பத்திரத்தை கேட்கறீங்க? திமிரும் தெனாவட்டுமா பேசினால அந்த குட்டி, அவள் அடக்க இதுதான்டா சவுக்கு. என்னென்ன? இந்த பத்திரத்தை காட்டி பணத்தை கேளு, கொடுத்தா வாங்கிட்டு வா, இல்ல அவ வீட்டு வாசல பூட்டிட்டு வா. காரியத்தை வெற்றியோட முடிச்சிட்டு வர்றேன். கொடுங்க பத்திரத்தை. முகே, நீ சாப்பிட்டு போயிடு, எனக்கும் ஒரு வேலை முடியும். முதலாளி சாப்பிடாம நான் என்னைக்குமா சாப்பிட்டுருக்கேன். அண்ணே, நீயாவது சாப்பிடு வா. எடுத்து வரேன். பத்திரம் பத்திரம் சரி முதலாளி. பொண்ணு பொண்ணா? என் பேரு பவுன். நல்லா இருக்கு பேரு. உன்னதான் கேட்டேன். பாரு, எங்க முதலாளி சொல்லிருக்காரு, பணத்தை கேளு இல்லைன்னா வீட்டை எடுத்து போட்டு சொல்லு. என்ன சொல்றேன்? டக்கா டக்கா சொல்லணும். என்ன பண்டல அறுத்து போட்ட கோழி மாதிரி துள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்க? திடீர்னு அந்த பணத்தை கேட்டா எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கொடுக்கறியா வீட்டை எடுத்து பூட்டவா? பெரிய பணம், 50 ரூபாய் பணத்தை எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு 500 ரூபாய் எழுதி வாங்கிக்கிட்டாரு உங்க முதலாளி. அந்த அநியாயம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கொடுக்கறியா வீட்டை எடுத்து பூட்டவா? அடையோ, வயசு வந்த பொண்ணை தெருவுல நிறுத்துறங்கிறியே, உனக்கே நியாயமா இருக்கா? யாரையும் அநியாயத்தை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் என் முதலாளி தான். பணத்தை கொடுக்கறியா வீட்டை பூட்டவா? அடையோ, குதிரைய பாரு. பாத்துட்டு இருக்கு. இந்த குதிரைய பாரியா. ஒரு வகையில நீ அந்த குதிரையும் ஒண்ணுதாயா. அது எப்படி? அக்கம் பக்கம் பார்க்க கூடாதுன்னு அதுக்கு கண்ணடக்கம் போட்டு வச்சிருக்காங்க. விசுவாசங்கிற கண்ணடக்கத்தை நீயே உனக்கு போட்டுக்கிட்டு இருக்க. அதனாலதான் நல்லதும் தெரிய மாட்டேங்குது, கெட்டதும் தெரிய மாட்டேங்குது. உங்க முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்தை நீ தூக்கி எறியலன்னா நீ உருப்படவே மாட்டேங்க. என் முதலாளி பத்தி நீ பேசாத, உபதேசம் தேவையில்லை. இப்போ நீ பணத்தை கொடுக்குறியா வீட்டை பூட்டவா? அவ்வளவுதான். இழுத்து பூட்டியா? நான் பாக்குறேன். அதான் போறீங்க. அட போயா. அட பாவி, நிஜமாவே பூட்டுறேன். கூட்டிட்ட கட்டியா இருக்கான்னு இழுத்துப்பார், பார்க்கலாமா? என்ன இனிமே ஒழுங்கா இருப்பியா? ஒழுங்கா இருக்கேன். ஏடா தம்பியை பூட்டி வச்ச? அவன் திருடா பூட்டி வச்சா? திருடனா பூட்டி வச்சியா? பூட்டி வைக்க நீ யாரா? என் முதலாளி சொன்னாரு, நான் பூட்டி வச்சேன். நீ யாரா கேட்கறது? உன் முதலாளி என்ன பெரிய கொம்பனா? அம்மா, சுத்து வட்டாரத்தில் உள்ள அத்தனை எஸ்டேட் முதலாளிகளுக்கும் என் மைனர் தாண்டா தலைவர். நான் யார் தெரியுமா? யாருப்பா? சுத்து வட்டாரத்தில் உள்ள அத்தனை ரவுடிகளுக்கும் நான் தான் சண்டியர். சண்டியது? முக்கியா என்ன தகராறு? முதலாளி, இவன் அண்ணனா என்ன சண்டியாரு, தம்பியை ஏன் உள்ள போட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க? ஆயிசே, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு போ. வேடா தங்கலி. முக்கியா, நான் புதூருக்கு போயிட்டு வரேன். அதான் என் கல்யாணத்துக்காக சிங்கப்பூர் பண்ணையார் பொண்ணை பார்த்துட்டு வரேன். நீ காத்து மேட்டுக்கு போய் நெல் மூட்டைலாம் வீட்டுல கொண்டு சரி. சரி. மகாஜனங்களே, இப்ப இந்த கண்ணனுக்கும் அந்த ருக்மணிக்கும் கண்ணால நடக்க போகுது. கண்ணாலத்துக்கு முன்னால இந்த கிழவன் கிழவி எல்லாம் ஜோரா ஒருமுறை கை தட்டுக்கோ. நிறுத்துங்கப்பா. பூம்பு மாடு யார கேட்டியா இங்க வித்த காட்டுற? சிங்கப்பூர் பண்ணையார கேட்டுத்தாங்க. என்னையா பெரிய சிங்கப்பூர் பண்ண? அவன் நேத்து வந்தவையா? பரம்பரை பண்ணையார் நானு. நான் நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியல? இவ்வளவு பக்கத்துல நிக்கிறீங்களே, நல்லா தெரியுது. அரசை வாய முடியா? நான் போலி கௌரவத்துக்குள்ள ஆசைப்படுறவே இல்ல. பண்ணையாரும் என்ன மதிக்க வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்னால என்ன மதிக்க வேண்டாம். மிதிக்கிறாங்க. மதிக்கிறேன். பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்குது. இங்க கவனி, நீ பாட்டுக்கு வித்த காமிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு வேதனையா இருக்காது? வித்த காட்டாத, ஊரே கெட்டு போயிரு. புடிச்சிட்டு போ. பண்ணையாரையா, உனக்கு மூளையே கிடையாது. ஆமா, அதுக்கு அதே சத்தமா? வழக்கம். நாங்க உங்களை கேட்காம வந்தது தப்புதாங்க, மன்னிச்சுக்கோங்க. இந்த பொண்ணு எவ்வளவு கனிவா பேசுது. நீங்க வாங்க பண்ணையாரையா. இந்த ஊர்ல 1000 பேர் இருந்தாலும் நீங்க தாங்க எங்களுக்கு பெரியவரு.
இந்த கண்ணாலத்தை நீங்க தாங்க தலைமை தாங்கி நடத்தி வைக்கணும். கண்ணாலம்மா யாருக்கு? மாட்டுக்கு. மனுஷன் கல்யாணத்துக்கு தான் தலைமை தாங்க முடியல, மாட்டுக்காவது தாங்குறேன். ஆமா, உன் பேர் என்ன? மீனாட்சி. ஐயோ, தேனா இனிக்குது. இனிமே நாங்க வித்த காட்டலாங்களா? ஆரம்பிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஊரு கெட்டு போகும்னு சொன்னீங்களே. நான் இருக்கும்போது ஊரு கெடாது. வாசி பீ. இதுல வாசி. ஓ சம்பந்தி, ஓ, கண்ணாலத்தை ஆரம்பிக்கலாமா? என் பொண்ணுக்கு சம்மதம், உங்க பிள்ளைக்கு சம்மதமா? ஓ, கேட்டு சொல்றேன். ஏண்டா கிருஷ்ணா, பொண்ண பிடிக்குதா? காரியத்தை முடி, செய்யறத பின்னால செய். அப்ப மோளத்தை கொட்டு. மாட்டு கூட கல்யாணம் நடக்க போகுது, நமக்கு எப்பவோ. மாடு படுன்னா படுக்குதே. பொண்ணு மாப்பிளே, வாங்க பண்ணையார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். எந்திரிங்கோ. நான் பெரிய மனுஷனாச்சே, வாங்க வாங்க. பண்ணையாரையா, பொண்ணு மாப்பிளைக்கு மொய் எழுதுங்களேன். எழுதுறேன், என்ன கேட்டாலும் தர்றேன். கிருஷ்ணா, ஐயா போட்டுக்கிற துண்டை கொடுப்பாரா? ஆ, இந்தா. ஐயா போட்டுக்க சட்டையை கொடுப்பாரா? இந்தா. ஐயா கட்டி இருக்கிற வேட்டியை கொடுப்பாரா? ஆ, ஐயோ, இந்த ட்ரௌசரையும் கொடுப்பாரா? வீட்டுக்குள்ள இருந்து புகை வருது. கதவு வேற திறந்து கிடக்கு. வாங்க. என்னய்யா, என்னமோ கட்டின பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி அதிகாரம் பண்ணி கூப்பிடுற. என்ன சமாச்சாரம்? யார கேட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? என் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு நான் யார கேட்கணும்? என்ன துணிச்சல் இருந்தா பூட்டின கதவை திறந்திருப்பேன். என்ன துணிச்சல் இருந்தா திறந்த கதவை பூட்டிருப்ப. பொம்பளை ஆச்சுன்னு பொறுமையா இருக்காமா? யோ, ஆம்பளையாச்ச நான் அமைதியா இருக்கேன். தூக்கொண்டு போய் உங்க முதலாளி முகக்கட்டையில விட்டு. பணத்தை கொடுக்கறேன்னு முன்னாலே சொல்லிருந்தா இப்படி கரெக்டா பண்ணிருக்க மாட்டேன்ல. என்ன பண்றது, கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிலத்தை இன்னைக்கு தானே வித்தேன். ஆமா, என்ன குழம்பு வச்சிருக்க? செம வாசனை அடிக்குது. மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பா? மீன் குழம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கா கேட்டேன். சரி, நாம கொடுத்து வைக்கலாம். ஐயோ! ஆசைப்பட்டுட்டு திங்காம போனா என் வயித்தை வலிச்சு தொலைக்கும். அப்படி உட்காரு. உள்ள உட்காரப்படாத. உட்காரியா? அதுக்கு போய் ஏன் கத்துற? உட்கார. போங்க, அவசரப்பட்டு பாத்திரம் இருக்கிறாத. மீன் குழம்பு கொதிக்க கொதிக்கத்தான் ருசியா இருக்கும். தின்னு புடியா. ஆறாமீன் ஜனதா இருக்கு. ஏயா, இவ்வளவு நாக்குருச்சி படைச்ச மனுஷனா இருக்க, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா டோலோன்னு அலையவனா பாரு. அது சரி, ஒரு பொண்ணாச்சு உந்த மாதிரி இருப்பான்னு உந்த மாதிரி சமைப்பான்னு என்ன நிச்சயம்? அப்போ என் சமையலோட பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சமையல் மட்டுமா பிடிச்சிருக்கு? ஆனா அவனை பார்த்தா எனக்கு கூச்சமா இருக்கு. போ. ஏயா? சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். ஆமா, தப்பா நினைக்கிற ஆளா இருந்தா உன்னை ஏன் உட்கார வச்சு சோறு போடுறேன்? ஏன் ஜாக்கெட்டை போட்டு மாட்டேன்? ஏன் நல்லா இருக்கு? சும்மா ஏயா, நான் என்ன குறுகுல அறையில குந்திட்டு இருக்கிறவளா? கொளுத்துற வெயில்ல விறகு வைக்கிறவையா? நேரத்துக்கு கொட்டுக்கு அந்த சரியனையே தொடரவில்லை. நாங்க போட்டுக்க. உனக்கு சோறு போடுறதே தப்பு கூட. கேட்கணும்னு சொல்றேன். ஏய், நேரம் மாத்திட்டே. ஏய், சேலையை பிடிங்கடி, துணியை மாத்திக்கிறேன்.
வாங்கடி. அங்க பாருடி, எவனோ ஒருத்த பாத்துட்டு இருக்கா. கைய காட்டாண்டி. அவ முடிய தோண்டுவ. வாங்கடி. ஏயா, பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறிய? உனக்கு புத்தி இல்ல? கண்ணு இருந்தா பார்க்கத்தான் செய்யும். கையில இருந்தா அறையத்தான் செய்யும். வாங்கடி போகலாம். ஐயா 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 ஏன் லோலோன்னு கத்திட்டு வர்ற? என்னடா அது மேகமண்டலத்துல இருந்து நாரதர் வந்த மாதிரி? தங்கச்சிங்கடா? தங்கச்சி அடுப்ப பாத்துக்க சொல்லிட்டு குளிக்க போயிருக்கு. நீதான் அடுப்ப பாத்துக்கிறியா? நல்லா இருக்கிற லட்சணம். இதை எவனாவது பார்த்தானா தீ பிடிக்கிறாக்குன்னு அவன் வாளியில தண்ணி எடுத்துட்டு வருவான்டா. ஈர வரகு நான் என்ன பண்றது? ஆமா, பஞ்சாயத்துக்கு போயிருந்தே என்ன ஆச்சு? ஆமா, பெரிய பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு போறத விட பேசாம திண்ணையில உட்காந்து பஞ்சாங்கம் பார்க்கலாம். அண்ணே, வீட்டுல பஞ்சாங்கம் இருக்கு, வெளியே திண்ணை இருக்கு, நாளைக்கே உட்காந்துரு. அடே பேசாம வயிற்றுல கிளப்பிட்டு. இந்த ஊர்லயே பண்ணையார் குடும்பம்னு நம்ம ஒரு குடும்பம் தான்டா இருந்தது. இந்த சிங்கப்பூர்காரன் வந்து ஊரை சுத்தி வளைச்சு வளைச்சு வாங்கினாலும் வாங்கினா எல்லா பையில அவனை பார்த்து பண்ணையார் பண்ணையாருன்றான். என்ன பார்த்து ஒரு வேலை சொல்றான், இந்த போகுது பாரு பழைய பண்ண பஞ்சாயத்துறான் அப்படின்றான். ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. உண்மைதானே, ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. ஐயா, என்னம்மா என்ன நடந்தது? குடத்தை புடி. இந்த குடத்தை புடி. பிடிச்ச துணிய காய போடு. காய போடு. என்ன எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்குற? இதுக்கு என்ன 7-8 பேர் அவனு போட. ஏமா என்னம்மா என்ன நடந்தது? வந்து சொல்லுமா. நான் குளத்துல குளிச்சிட்டு துணி மாத்திட்டு இருந்தப்ப ஒரு காவாலி பைய பாத்துக்கிட்டே இருந்தானே. அப்புறம் ஏண்டா பார்த்தேன்னு கேட்டா, கண்ணு இருந்தா பாக்கத்தான் செய்வேன்னு சொன்னான். அப்படியா சொன்ன? ஆமா. பாத்தியாடா அவன் திமிர? இப்பவே போய் அவனை கண்ட துண்டமா வெட்டி அங்கேயே சமாதி வச்சுட்டு வரேன். அண்ணே, அவன் யாருன்னு சொல்லு சொல்லு. அந்த வேலையே உனக்கு வேண்டாம். 5 விரலும் பதிகிற மாதிரி அவனை அரைஞ்சிட்டு தான் வந்தேன். அறிவாளை கீழே போடு. அது அவனுக்கு பத்தாது. அவனை கூறு போடாம அறிவாளை கீழே போட மாட்டேன். அவன் யாருன்னு சொல்றியா இல்லையா? ஏன் அவனை வெட்டிட்டு வாழ்க்கை பூரா ஜெயில இருக்க போறியா? எனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்ல, என் தங்கச்சி தான் முக்கியம். நீ போனதுக்கு அப்புறம் நான் வாழ்வேன் நினைக்கிறியா? அப்பவே செத்துடுவேன். தங்கச்சி, அறிவாளை கீழே போடு. தங்கச்சி ஆள வைக்கிறியா? அறுவாளை கீழே போடுறா. போடா கீழே. மன்னிச்சு, என்னால தாங்க முடியலம்மா. அழாதம்மா. பாண்டியார், எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. பொண்ணு நான் சொன்னா தட்டவே மாட்டான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? படிப்பு முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, நான் வரட்டுமா? சரி. யோ, இந்தாதே, வாயாங்க. என்னைய கூப்பிட்டீங்க? அட உன்னத்தாயா, வாயா. என்ன பண்ணுங்க? இங்க டிராக்டர் ஏதாவது ஹையருக்கு அவைலபிளா இருக்குமா? என்ன கேட்டீங்க? ஓ, உங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுனா இங்க டிராக்டர் ஏதாவது வாடகை கிடைக்குமான்னு கேட்டேன். பரவாயில்ல, நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க, எனக்கு புரியும். 1-2 இங்கிலீஷ் வார்த்தை உனக்கு தெரியுமோ? You are thoroughly mistaken. I am an MA in English literature. ஐம் சாரி. எம்ஏ படிச்சுட்டா வயல்ல புரண்டுகிட்டு இருக்கீங்க? படிச்சவங்க எல்லாம் இப்படி பாடுபட்டாதான் நம்ம நாடு முன்னுக்கு வரும். அத செயல கட்டதான் வயல்ல இறங்கி இருக்கீங்களா? அதான் என் கேரக்டர். குட், ஐ லைக் யுவர் பாலிசி. எனக்கு இந்த மாதிரி ஒரு டிராக்டர் வாடகைக்கு வேணும். விலைக்கு கிடைச்சாலும் சரி வாங்கிக்கிறேன். இதே எடுத்துக்கங்களேன். என்ன விலை எதிர்பார்க்கறீங்க? விலையா? ஒரே விலை 25,000 ரூபாய். 25,000. Any bargain? நோ பார்கிங். Okay. Your good name? பாணிக்கு. இந்தாங்க. But one thing, டிராக்டர் நீங்க தான் பண்ணையில கொண்டு வந்து விடணும். பண்ணப்பட்டி ராஜலிங்கம் கேட்டா சின்ன குழந்தை கூட வீட்டு அடையாளம் காட்டும். 2 வாரத்துக்கு வேலை இருக்கு, அதுக்கு பிறகு நான் கொண்டு வந்து விடுறேன். ஆஹா. ஆனா உன் கண்டிஷன். என்னது? டிராக்டர் கொண்டு வந்து விடுறதுக்காக ஒரு 100 ரூபாய் தனியா தரணும். பெரிய வியாபாரியா இருப்பீங்க போல் இருக்க. டிராக்டர் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த 100 ரூபாயை அங்க வந்து வாங்கிக்கங்க. ஓகே. ஓகே? தங்கச்சி, என்னம்மா ஏமா அழுகுற? எங்க அம்மா என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்கண்ணே. எனக்கு பசிக்குதுண்ணே. கிடைக்கலம்மா. பசிக்குதுண்ணே.
கவலைப்படாத, அண்ணன் உன் பசிய போக்குற. இது சோறு, இது குழம்பு, இது போரு, இது பருப்பு. உனக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் உனக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு. கழுவி கழுவி காக்காய் கூத்து, கழுவி கழுவி கட்டா கூத்து. நண்டூருது நரியூருது, நண்டூரு நரியும். நண்டூருது. அம்மா. ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணுல போனோம், என் தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல என் தங்கச்சி பசியால துடிப்பா. ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா காசு இருக்காது. ஏதாவது விளையாட்டு காட்டி இப்படிதான் சிரிக்க வைப்பேன். இப்ப எங்க இருக்கா? தெய்வத்துக்கு சொந்தமாயிட்டா. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? மைனர் வீட்டு கார்ல அடிபட்டு தம்பி. மைனர் வீட்டுக்காரா? அருமணி, அம்மா கவனிச்சுங்க. ஏன் முதலாளி பதறீங்க? அந்த அடியாத்தை ஏண்டா கேட்கிறேன்? என்னாச்சு? வர்ற வழியில ஒரு குருடி கார் குறுக்க வந்தா அடிபட்டுருச்சு. பார்த்து ஓட்டக்கூடாதா? பார்த்தாண்டா ஓட்டேன், ஹார்ன் அடிச்சேன், பிரேக் போட்டேன், பிரேக் பிடிக்கல. ஊர் ஜனமே திரண்டு வருது, நான் என்ன பண்ணுவேன்? என் மானமெல்லாம். சரி, உள்ள போங்க. நீங்க ஊருக்கு நான் பாத்துக்கிறேன். இந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தது? என்ன கேட்ட? இந்த வண்டியை யார் ஓட்டிட்டு வந்ததுன்னு கேட்டேன். நான் தாண்டா. நீதானா? கூப்பிடுறான் முதலாளியே. அமைதியாருங்க, அமைதியாருங்க, அமைதியாருங்க. என்ன என்ன கலாட்டாங்க? யாரா ஒருத்தர் பேசுங்க. பாருங்க முதலாளி, உங்க வேலைக்காரர் செஞ்ச அநியாயத்தை. கண்ணு மணி தெரியாம வண்டியை ஓட்டிட்டு வந்து எங்க அம்மாவை காயப்படுத்திட்டான். என்னது? காயப்படுத்திட்டானா? மூக்கையா, மூக்கையா, எனக்கு தெரியாம என் காரை ஓட்டுறது தப்பு. சரி, பார்த்தாவது ஓட்டி இருக்க கூடாது? பார்த்தானே ஓட்ட. ஆரம் நடிச்ச விலகல, பிரேக் போட்ட பிடிக்கல, நான் என்ன பண்றது? அடப்பாவி, இது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? கேட்டீங்களா? பிரேக் போட்டானா பிடிக்கலையா? இதுக்கு நீங்க தான் நியாயம் வழங்கணும். நியாயம் தானே வழங்குறேன். மூக்கைய செஞ்ச தப்புக்காக 2000 ரூபாய் அபராதம். இவனை வேலைக்காரனா வச்சுக்கிட்ட பாவத்துக்கு அதை நானே கட்டி தொலைக்கிறேன். பணம் வேண்டாங்க, ரத்தத்துக்கு ரத்தம் தான் போகணும். இவன் சவுக்க வச்சுட்டு ஊரெல்லாம் மிரட்டுவானே, இவனை சும்மா விடலாமா? எங்க அம்மா கார்ல அடிபட்டு ரத்தம் சொட்டின மாதிரி இவன் உடம்புல இருந்து ரத்தம் சொட்டணும். இவன் சவுக்காலே அடிக்கணும். இவனை சவுக்கால அடிக்கணும், அவ்வளவுதானே மூக்கையா? அதான் ஏன் நடக்காது? தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுற கதையெல்லாம் இருக்கு. காரை ஓட்டுனது முதலாளி, அடி வாங்குறது மூக்கேனா? என்ன நாயா இது? என்னது? காரை நான் ஓட்டுனா? உங்க ஒப்ப பார்த்தது பைத்தியக்காரி இல்லையா? இந்த பவுன் அவ கொடுக்க வேண்டிய கடனுக்கு வீட்டை பூட்ட சொன்னீங்களே முதலாளி, அதான் அம்மா பழி வாங்க வந்திருக்காங்க. அரையாரே நீ சரியான கூறு கட்ட குப்பனா இருப்ப போல இருக்கு. உனக்கு சாட்சி சொல்ல வந்த பாரு, எனக்கு வேணும். ஆமா, பெரிய ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு. எப்படியோ என்னங்க முதலாளி? நீ தேர மாட்ட, வாங்க. பொறுங்க முதலாளி, உங்களுக்கே வீண் சிரமம். சவுக்க என் கையில கொடுங்க. சண்டியார், என்னோட நேர்மையை நீ சந்தேகப்படுறியா? முக்கையா,
என்னது இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டியே? பட்டும் படாமல் அடிக்கணும் தான் நினைச்சேன். பாவி பசங்க ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லிட்டாங்களே. அதனால என்ன முதலாளி, உங்க உப்பத்தின் ஊர்ல ரத்தம் தானே இது. சாமத்துல கூட முதலாளி, எப்ப பார்த்தாலும் முதலாளியா? முதல்ல போய் வாயை கழுவிட்டு வாயா. ஏய், நீயே வந்த இங்க. வார அடி வாங்கினியே, அதுக்கு மஞ்ச பத்து போட்டு போலாம் தான் வந்த. வேற என்ன? ஐயா காட்டு. அடா ஏயா, உனக்கு அறிவு இருக்கா? எஜமா மேல விசுவாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்கு நீ இப்படியா? ஆவி வரப்பான் பட்டு கடப்பான், இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானே, அவன் நல்லா இருப்பானா? இத பாப்புல, எங்க முதலாளி பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் பொல்லாத ஆயிடுவேன். ஆமா ஆமா, பெரிய முதலாளி, ஊர் உலகத்துல இல்லாத முதலாளி. நீதான் ஏன் மெச்சுக்கணும்? இதெல்லாம் சரியா வராது. உன் மருந்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏன் கத்துற? ஒன்னும் முதலாளிய பத்தி நம்ம பேசல. எனக்கு நான் வம்பு. கைய காட்டு. ஏன் தள்ளி தள்ளி போற? நான் என்ன பேயா பிசாசா? எனக்கு வெக்கமா இருக்கு. சமஞ்ச பொண்ணு இப்பதான் சபைக்கு வந்திருக்கு, வெக்கப்படுது. ஆமா, நீ ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? சொல்லுங்க. சொல்லு. வெக்கமா இருக்கு. மீனாட்சி, என்னப்பா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? என் தங்கச்சி மகன் மச்சக்கால இல்ல, உன் ஐத்தா இன்னைக்கு இங்க வர்றான்னு தவளக்காரு தங்கராஜ் எனக்கு சொன்னா. ஆமா, ஐத்தா எப்படி பாரு? ஆம்பளை மாதிரி தான் இருப்பான். போங்கப்பா. நானும் சின்ன வயசுல பார்த்ததுமா. நான் பார்த்ததே இல்லப்பா. வந்த உடனே நல்லா பாரு. இத பாரு, உன்னை கட்டிக்க போறவன் வந்த உடனே அவசரமா போகணும்னு சொன்னா விட்டுடாத. முடிச்சு வை, நான் பசாருக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மாமா மாமா, நீங்க அதான் மத்த காலை. இது நான் வளர்க்கிற மயில காலை. இது காளையா? இது மினி காலை. ஆமா, நீ யாரு? நான் தான் ஐத்தா மீனாட்சி. மீனாட்சியா? என் மாமா மக மீனாட்சியா நீ? பின்ன என்ன மதுரை மீனாட்சியா? மதுரை மீனாட்சினா தான் கையில கிளி இருக்குமே, உன் கையில நகம் தானே இருக்குது. வாங்க ஐத்தா. டா, அந்த பக்கம் போய் விளையாடு, நான் கொஞ்ச நேரம் பேசிருக்கிறேன். போ. மீனாட்சி, நீ பிட்டு 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 பிட்டுன்னு வளர்ந்துட்டியா? அடையாளமே தெரியலடி. ஐத்தா, அப்பா நீங்க வர போறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு கூடதா, உன்னை பார்த்த நாள்ல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. பார்த்த நாள்ல இருந்தா? முந்தா நாள் மாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நான் பார்த்தேன்ல. உங்க அப்பாவுக்கும் உனக்கும் மாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான வேலை. அத கற்பனை பண்ணி மணக்கல்ல பார்த்த நாள்ல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஐயா, உட்காருங்க தா. ஐயோ, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கட்டுல உட்காந்து கசமுத்தான் பேசுவோம். பேசலாம். ஏத்தா, நீங்க என்ன கற்பனையில பார்த்த மாதிரியே நான் அழகா இருக்கேனா? அதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். என்ன? கற்பனையில பார்க்கும்போது ஒத்த சடை இருந்தது, இப்ப ரெண்டு பக்கம் பிரிச்சு தொங்க விட்டுருக்கேன். ஐத்தா, உங்களுக்காக நான் என்னென்னலாம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன சமைச்சு வச்சிருக்கிற? நண்டு நத்தி குழம்பு வச்சிருக்கேன், பெருச்சாளி வறுத்து வச்சிருக்கேன். அதையா தின்றீங்க? என்ன செய்யறது ஐத்தா, இந்த ஊர்ல தான் பாம்பே கிடைக்க மாட்டேங்குது. பாம்பா? அட கடவுளே கடவுளே, இத கேட்ட உடனே எனக்கு பசியே போயிருச்சு. உனக்காக நான் பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெறும் பாக்கா? வெத்தலை இல்ல? மண்டு மண்டு, மைசூர் பாக்கு, அங்கேயே போய் வாங்கிட்டு வந்தேன். இனிப்பா? ஐயா, என்ன நீயா தின்ற, எனக்கு கொடுக்க கூடாதா? கையில் என்ன வாயில? மீனாட்சி, அப்பா இந்தா வந்துட்டான். என் தங்கச்சி மகன் மச்சக்கால வந்துட்டானா? வந்துட்டாருப்பா. அப்பா, ஐத்தா இப்பதான்ப்பா வந்தாரு. எப்படி அழகு பாத்தியா? வாங்கப்பா. என் தங்கச்சியே உரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன மாமா, நான் எங்க அப்பா மாதிரி இருக்கிறேன்னு ஊருக்குள்ள சொல்றாங்களே. ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே இருக்கு. மாமா மாமா, உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க. அடே அப்பா, என்ன பிரியம், என்ன பிரியம். மாமா, அப்படி ஓரமா உட்காந்து தின்னுங்க. ஏன் இங்க உட்கார்ந்து தின்னா புடிங்கிறியா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ, சின்ன வயசுல விளையாட்ட மாதிரியே விளையாடுறாரு. மாமா மாமா மாமா, என்ன என்ன
உங்க மகளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வந்துடட்டா? ஒண்ணு என்ன 9 கொடு. உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டேன், வாங்கிக்கோ. என்ன ம், ம். சத்தம் உச்சு உச்சுன்னு வீட்டு வாரு சோச்சு சாப்பிடுறாங்க போல இருக்கு. உன்கிட்ட சேட்டை பண்ணாம என்கிட்ட சேட்டை பண்ணுவான். ஓ ஆயிட்டா. யோ பொம்மை மாறு. வாங்க வாங்க வாங்க. என்ன விசேஷம்? உங்க மரமே மச்சக்காரங்க வந்திருக்கானா? பச்சைக்காளையா? இதா இருக்கானே, கூப்பிடுங்க அவனை. என்ன விஷயமா? பரிசு கொடுக்க போ. பரிசா? அடே மாப்பிள, பரிசு கொண்டு வந்திருக்காங்க உனக்கு. வா வா. யாரு மாமா பரிசு போட்டாந்துருக்கா? போலீஸ்காரையா? ஏய், காஞ்சிபுரம் கன்னிசாமி வீட்டுல திருட நீதானே? ஐயோ, நான் ஒண்ணும் திருடலங்க. மச்சக்கார ஓமேதான். ஆமா, எங்க ஐயா மச்சக்கால இவர்தான். இதுல என்ன சந்தேகம்? என் தங்கச்சி பண்ண மச்சக்காலை இவனே தான். நடரா ஸ்டேஷனுக்கு. ஐயோ, நான் ஒண்ணும் மத்த காலம் இல்லைங்க. வேணா பாருங்க, நான் இந்த ஊர் பழைய பண்ணங்க. சும்மா தமாசுக்கு வேஷம் போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறேன். ஐயா, மச்சக்கால வந்தா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க. நாம தமாசுக்கு வேஷம் போட்டு விளையாடுறோமா, அதை இவங்க தமாஷு? என்னடா தமாஷு? என்ன தமாஷு? இதோ வராங்க மச்சக்கால. ஏதோ இதோ அடே அடே, அது வச்ச பயல. அவரோட கம்மம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு எதுதான் பிடிக்காது கொஞ்சம் சொல்ல. நீ ரோக்கிய போடாம இருக்க பாரு, அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கலன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. கருவாட்டு பானையை பூனை சுத்துற மாதிரி ஏன் சுத்திக்கிட்டே இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு ஒரு இது. ரொம்ப நெளியாதையா சுளுக்கிக்க போகுது. இந்த போன இந்த சட்டையை பாத்தியா எப்படி இருக்கு? சந்தைய போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த அப்படி உனக்கு ஒரு புது ரோக்கிய வாங்கிட்டு வந்திருக்கேன். அட ஓ வீட்டுல தங்க வளைய தன்னாதான் இருக்கு. யோயோ, இத அடுக்கு பானையில வச்சிருந்து அடுத்த வருஷம் திருவிழாக்கு போட்டுக்கிறையா? இத பாரு, ஒண்ணு பண்ணு. என்ன? உங்க வீட்டுக்கு தான் தோட்டம் இருக்குல்ல, அவங்க ஒரு குழிய தோண்டி இதை புதைச்சு வை. தண்ணியை ஊத்து, ரோக்கியா முளைக்கும். விட்டான பாரு, அடுத்த வருஷம் போட்டான குடி நானே போடுறேன். அதுக்கு வேற ஆளை பாரியா. வேற யாரும் பிடிக்கல எனக்கு. குடி. அடிச்சுப்பா, ஒரு ரவுக்கி வேணா நீங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, சும்மா கட பண்ணாத. எப்படி என்ன பவுனு புதுசா ரவுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு வர? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏண்டி மறைக்கிற? நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் வரேன். உங்க 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஐயோ, நாங்க இன்னும் கல்யாணத்தை பத்தி எந்த முடிவுக்கும் வரலம்மா. அதுக்கு முன்னால நீ மூக்கனை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னம்மா? எங்க அண்ணன் மேல வச்சிருக்க அன்பால அடிக்கடி ஆபத்துல மாட்டிக்கிறான் தெரியுமா? எல்லாம் ஒரிஜினல் சரக்கு தானே? சுத்தமான கடை சரக்குங்க. ஒரு ஈக்காக தெரியாது. வரமுதலாளி, என்ன முதலாளி புது பழக்கம்? ஒண்ணு இல்லடா, 2 நாளா இருமல் சளி. வேண்டாம் முதலாளி, இந்த பழக்கம் சளி பிடிச்சா போயிடும். ஆனா இந்த சனி பிடிச்சா போவே போவாது. என் உயிரே போனாலும் உங்களை குடிக்க விட மாட்டேன். இப்போ இதை வெளியேறிச்சிட்டு வரேன். உங்க முதலாளிக்கு எத்தனை நாள் இந்த வியாபாரம்? ஐயோ, முதலாளிக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தமும் இல்லைங்க. நான் தாங்க அவர் தெரியாம இந்த வியாபாரத்தையே பண்றேன். தூக்கி நட ஸ்டேஷனுக்கு. 3 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தா. இத நான் ஏன் சொல்றேன்னா, விசுவாசங்கிற பேரால இவன் கெட்டு போறது இல்லாம எங்க அண்ணனும் கெட்டு போறாரு. நானும் பாத்துட்டு தாமா இருக்கேன். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உடனடியா நீ அவனை திருத்தணும். நீங்க வேறம்மா, கடவுளே வந்து சொன்னாலும் கொஞ்சம் நில்லுப்பா, நான் போய் எங்க முதலாளிய கேட்டு வரேன்னு சொல்ற ஆளு இல்ல. போனு எங்க அண்ணனுக்கு அடுத்தபடியா அவன் உன்னதான் நேசிக்கிறான். நீ சொன்னா நிச்சயமா கேட்பான். நான் முயற்சி பண்றேம்மா. நீங்க போய் வேலை பாருங்க, நான் வீட்டுக்கு போறேன். போயிட்டு வாங்கம்மா. இந்தம்மா கொடை. ஹாய் மாணிக்யம். ஹாய். How are you? ஃபைன் மீனா. நாம காலேஜ்ல ஒண்ணா படிச்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சந்திப்போம்னு நான் ஒரு நாள் எதிர்பார்க்கல. நான் கூட தாங்க. ஆமா, இது உங்க வில்லேஜா? ஆமாங்க, இதெல்லாம் எங்க கரும்பு தோட்டம். சும்மா பார்த்து போலான்னு வந்தேன். வாங்க வீட்டுக்கு போலாம். ஓ ஷூர். அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு.
யாரோ பண்ணப்பட்டி ராஜலிங்கமா, அவர்கிட்ட இந்த டிராக்டரை ஒப்படைக்கணும். சரியா போச்சு பாருங்க, அவரு என் அண்ணன் தான். இது அவரு டிராக்டர் வாங்கினதா என்கிட்ட கூட சொன்னாரு. நல்ல வேளை, வா இதுலயே போலாம். கரெக்டா சொன்னபடி வந்துட்டீங்க. சொல்லாம எப்படி வர முடியும்? சமாசா பேசுறீங்களே. அதுதான் என் கேரக்டர். அண்ணே, காலேஜ்ல என் கூட படிச்சவரு. அப்படியா? படிச்சவர்னு தெரியும், கூட படிச்சவரா? அது எனக்கு தெரியாதே. சரி சரி, 2 பேரும் சாப்பிடுவாங்க. நான் அப்புறம் சாப்பிட வரேன். முதல்ல இவருக்கு சாப்பாடு போட்டு பணத்தை கொடுத்துறேன். நீங்க சாப்பிட்டு தான் போவோம். By all means. Thank you. இருங்க, என்ன? முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. நான் எத்தனை ஸ்வீட் சாப்பிடுறது? ஸ்வீட்டே வைக்கலையே. நீ ஸ்வீட் தானே? போங்க, இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க, அண்ணன் கொடுத்து பணம். தேங்க்ஸ். அடுத்த தடவை வருவீங்களா? கண்டிப்பா. எப்படி வருவீங்க? இப்படிதான். ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையே. புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பொண்ணு பார்க்க வருவேன். அது வரைக்கும் தங்கச்சி. வந்துட்டியா அண்ணன்? ஊர்ல இருந்து எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்த? உனக்கு என்ன வேணும்? ரவிக்க, அப்புறம் பட்டு பாவாடை, அப்புறம் தாவணி. அவ்வளவுதானே? எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இதுல 100 ரூபாய் இருக்கு. இது உனக்கு தான். ஹை, அண்ணன் அண்ணன் தான். தங்கச்சி, டிஃபன் ரெடி பண்ணு, நான் குடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் அண்ணன். பாக்கியம், இதோ வந்துட்டேன். பாக்கியம், என்னென்ன? சீக்கிரம் வா. சீக்கிரம். நான் தான் முதல்லயே தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னேன்ல, நீ தானே வேண்டான்னு. தண்ணி குடிச்சா இட்லிக்கு இடம் இருக்காதே நினைச்சேன். இப்ப இட்லி நிறைஞ்சு போச்சு, விக்கல் வந்துருச்சு. அண்ணன் என்ன சின்ன ஊர்ல இருந்து வந்துட்டுன? வந்துட்டானா? நானே 7-8 இட்லி, எதுக்கு 4 தட்டை சுட்டு வைமா? சுட்ட வச்சிருக்கேன். இதோ வந்துட்டேன். பறக்குது இந்த பொண்ணு. இந்த பைய குளிச்சுட்டு வந்தானா கூட கூடயா சாப்பிடுவானே. வீட்டுல மாவு இருக்கோ இல்லையோ, நல்ல வேலை நாம சாப்பாட்டு. மத்தியானம் எப்படியோ இட்லி சீர்தா இருக்குதுன்னு முழுசா முடிஞ்சு வச்சேன். 2 ஒண்ணு இடையிலேயே நிக்குது. 2 வேளைக்கு சேர்ந்தாப்லையும் சாப்பிட்டு வைக்க முடியல, 2 வேளை சேர்ந்தாப்லையும் பச்சை அடக்க முடியல. என்னடா ஜென்மம் இது? நமக்கு தெரியாமலே நாம பாக்கெட்ல ஒரு கவர் என்ன இருக்கு? 100 ரூபாய். இது என்ன கடிதாச்சு? படிப்போமே. என் நெஞ்சை கொள்ளை கொண்ட மன்னவனுக்கு உங்கள் அன்பு காதலி மீனா எழுதியது. எந்த மீனா? நம்ம மீனாட்சி. அடி கள்ளி, உனக்கு மீனான்னு செல்ல பேர் வேற இருக்குதா? நீங்கள் சுவீட் சாப்பிட்ட அழகு என் நெஞ்சில் இனிப்பாய் இருக்கிறது. பின்ன என்ன, சுவீட் சாப்பிட்டா இனிக்காம உரைக்கவா செய்யும்? இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். நீங்கள் என்னை பெண் கேட்க வரும் நாள் வரை எனக்கு தூக்கமே வராது. இப்படிக்கு அன்புள்ள காதலி மீனா. இப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டா அப்படி எல்லாம் நடந்தியா? இத முன்னாடியே சொல்லி இருக்கப்படாதா? இந்நேரம் நம்ம கல்யாணத்தை முடிச்சு 4-5 ஆம்பளை பிள்ளையை பெற்று அதுகளை படிக்க வச்சு அதுகளுக்கு வேலை வெட்டி வாங்கி கொடுத்து அதுகளுக்கு கல்யாணத்தை பண்ணிருக்கலாமே. மீனா, இப்போ ஒண்ணு கெட்டு போறேன். பங்குனியில 10 நாள் பாக்கி இருக்கு. இதோ வாரேன், நேர்லயே பேசுவோம். நான் போன குறுக்க போகுது. அன்னக்கிளி உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுதே. அன்னக்கிளி, அட அன்னக்கிளி, தயாரா இருக்காளே. இதோ வாரேன். அன்னக்கிளி உன்னை தேடுதே. யாருடா கழுதை? கண்ணை பத்துறது யாரு? உன்னுடைய அன்புள்ள மன்னவன் தான். நீ எனக்கு மன்னவனா? நீ அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கிற. என்ன வளர்ற? ஆசை மனசுல, கோபம் முகத்துல. இன்னைக்கு உனக்கு ராசி பலன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யார் சொன்னது? லிகித அனுகூலம்னு போட்டிருக்கு, அதுவும் நடந்திருக்கு. முத்தா எழுதுனது இந்த கைதானே. கொண்டா, முத்தம் கொடுக்குறேன். அடுத்து கைவிட, தொட்டா தொலைச்சிடுவேன். இந்த நடிப்பு தானே வேணாங்கிற. வெக்கப்படுறதும் விலைக்கு போனா வேதனைப்படுறதும் பெண்களுக்கு சகஜம்னு எனக்கு புரியாதா? என்ன உனக்கு என்ன பித்தம் தலைக்கறி போச்சா? ஆமா மீனா, உன் கடிதம் வந்ததுல இருந்து தண்ணியா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். காரணம், உடம்புல உஷ்ணம் அதிகமாயிடுச்சு. கண்ணை முடிக்கிறேன். கண்ணத்துல ஒண்ணு கொடு. இந்த குடுக்குறேன், வாங்கிக்க. ஐயோ, என்ன அடிக்கிற? எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஆத்திரமா? ஐயோ ஐயோ. பண்ண பசுமாட்டு வெண்ண தீர்க்காயுசா இருக்கணும். என்ன ஏன் கால வந்து விழுந்த? என்னமா நடந்தது? பார்ப்பா இந்த பண்ணைய அண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டே
என் கைய பிடிச்சு இழுக்கலாம்ப்பா இந்த ஆளு. கைய பிடிச்சு எடுத்தானா? ஆ. ஏன் பண்ண இது நியாயமா? கல்யாணம் ஆகாத பொண்ண கைய பிடிச்சு எடுக்கிறியே. கல்யாணம் ஆன பொண்ணை கைய பிடிச்சு எடுத்தா தப்பு. காதல் கெடுதாசி எழுதி வர சொல்லிட்டு வந்தா கழுத்தை பிடிச்சது உன் பொண்ணு. நியாயமானு கேளு. கடுதாசியா நான் எழுதுனா? நீ எழுதுறேன்னா உங்க அப்பா எழுதுனது. என்ன ஏன்டா எழுதுற? ஏன் அன்னைக்கு வேஷம் போட்டு ஏமாத்துன, இன்னைக்கு கடுதாசியை கொண்டாந்து ஏமாத்துற? என் பொண்ணுக்கு எழுத படிக்கவே தெரியாது. உன்னை உயிரோட விட்டா இதே செஞ்சுக்கிட்டு இருப்ப. அயோக்கிய பையன். அம்மா, எப்பா மீனாட்சி, ஆ? இனிமே இந்த ஊர்ல இருந்தா இந்த பைய தொல்லை தாங்காது. ஆ. பேசாம வெளியூருக்கு போயிடுவோம். சரி. மாணிக்க வர. என்னண்ணே? நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லணும். கேளு சொல்றேன். தங்கச்சிக்கிட்ட அந்த கவரை கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன். இதுக்குள்ள என்ன இருந்தது? அதுக்குள்ள 100 ரூபா இருந்திருக்கும். வேற 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 ஒண்ணு இருந்திருக்காதே. இருக்குதே, ஒரு காதல் கடிதம். காதல் கடிதமா? பின்ன இதுக்கு பேரு காதல் கடிதம் இல்ல, என்ன கான்ட்ராக்ட் கடிதமா? புடி படி படி. யாரா அந்த மீனா? நம்ம பண்ணப்பட்டி முதலாளோட தங்கச்சி மீனா. அவ வந்து என் கூட காலேஜ்ல படிச்சவன். கையில பிடிக்கிறாரா? இனிமே அந்த பொண்ணை படிச்ச மீனான்னு கையெழுத்து போட சொல்லு. ஏன்னா படிக்காத மீனா உள்ளூர்ல ஒருத்தி இருக்கிறா. அதனால ஒரே குழப்பம், அடிக்கடி வெட்டு குத்து. தப்பிச்சது தம்பரா மூலியமா ஓடியாந்துருக்கேன். ஆமா, அது என்னடா படிக்க போற இடத்துல பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வந்துட்டு? என்ன உன் கல்யாணத்துக்காவது என்ன கூப்பிடுவியா? ஏமா ஏமா கேலி பண்றியா? அண்ணனும் நீயும் முறப்படி போய் பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு இஷ்டம். என்ன எப்ப பொண்ணை பார்க்க போகலாம்? அண்ணன் கல்யாணத்தை முடிக்காம எனக்கு என்ன அவசரம்? ஏய், என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்காதடா. அப்புறம் அந்த மீனா வீணா போயிடும். நல்ல காரியத்தை தள்ளி போடாத, சட்டு போட்டு முடிச்சிரு. வர்ற வெள்ளிக்கிழமை புறப்பட்டு போய் பொண்ணு கேட்டு வந்துடலாம். என்னென்ன? அடாடாடாடா, வெள்ளிக்கிழமை அருமையான நாள். அன்னைக்கே நம்ம 3 பேரும் போய் பரிசம் போட்டு வந்துருவோம். மீனாட்சி, உனக்கு நான் பரிசம் போடுறதுக்குள்ள எனக்கு பாரிசு வாய் வந்து படுத்துருவேன் போல இருக்குது. நல்லா இருக்கியா? வாயா வா, பொண்ணதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. கோச்சுக்காது. இங்க பாரியா, உண்மையிலேயே நீ என் மேல ஆசை வச்சிருக்கியா? வச்சிருக்கமா? அப்ப நான் சொல்றத கேளு. என்ன சொல்லு? உங்க முதலாளி செய்யற தப்பெல்லாம் உன் தலையில தூக்கி போட்டுக்கிறியே, முதல்ல அதை நிறுத்தியா? அடிக்கடி என் முதலாளி பத்தி பேசுறியே, அத முதல்ல நிறுத்துமா? நல்லவனா இருந்தா நான் ஏன் பேச போறேன்? அந்த ஆள் ஒரு அயோக்கியம். என்ன சொன்ன? ஊரை அடிச்சு உலைய போட்டுக்கிறேன். உன்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற கேடு கட்டவன் அயோக்கியம். பொறுக்கியும். பவுனு, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சுட்டேன். உயிருக்கு உயிரா நேசிக்கிற உண்மையை நினைச்சிட்டேன்னா அதுக்கு காரணம் என் முதலாளி மேல நான் வச்சுக்கிற அன்புதான். இந்த அளவுக்கு விசுவாசத்தோட இருக்கிறதுக்கு காரணம் உண்டு. அம்மா பசிக்குது, தாங்க முடியலையே. அம்மா பசிக்குது, பசிக்குது. அம்மா பசிக்குது, தாங்க முடியலையே. ஐயோ அம்மா பசிக்குது. அம்மா பசி தாங்க முடியலையே. ஐயோ பசிக்குது. அம்மா பசிக்குது, தாங்க முடியலையே. அம்மா பசிக்குது. ஐயோ பசிக்குது. ஐயோ பாவம். தம்பி தம்பி எழுந்திருப்பா. இந்த பாலக்குடி, இந்த பாலக்குடி. பசியெல்லாம் தீர்ந்து போச்சாப்பா? தீர்ந்து போச்சுமா. உன் பேர் என்ன? மூக்கையா. உனக்கு யாருமே இல்லையா? இல்லம்மா. இனிமே உனக்கு நான் இருக்கேன். என் வீட்டுக்கு வந்துரு, என் பிள்ளையோட பிள்ளையா இருக்கலாம். வா போகலாம். வா. அந்த புண்ணியவதி யார் தெரியுமா? எங்க முதலாளியோட அம்மா தான். புத்துக்கு ஊத்த வேண்டிய பால் எனக்கு ஊத்தி என்னை காப்பாத்துறாங்க. சாக வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்த்தாங்க. அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவங்க குடும்பத்துக்கே என்னையே அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இனிமே என் முதலாளியை பத்தி தப்பா பேசாங்க. மீனா அட பண்ண நீயா? உன் தொல்லை கொடுக்க முடியாம தானே அந்த ஊர்ல இந்த ஊருக்கு வந்தோம். இங்கேயும் வந்துட்டியா? மீனா, தப்பா நினைக்காத. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மன்னிப்பா?
என்ன இவ்வளவு சீக்கிரம் நல்ல பிள்ளையா மாறிட்ட? உட்காரு சொல்றேன். உக்காந்தாதான் சொல்வியா? உட்காரு. சரி. என் தம்பிக்கு மீனான்னு ஒருத்தி சிநேகிதம். அவ அவனுக்கு லெட்டர் எழுதிருக்கா. அந்த லெட்டரை நீ எனக்கு எழுதுனதா நினைச்சு உன்கிட்ட தவறா நடந்துக்கிட்ட. அட பாவமே, அநியாயத்துக்கு தர்மாடி வாங்கினியா ஐயா? தர்மத்துக்கு அடிச்சாலும் அதே வலிதான், காசை கொடுத்து அடிச்சாலும் அதே வலிதான். இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லிட்டு கடைசியா உன்னை ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் வர்றேன். நான் வரட்டுமா? பண்ண நீ ரொம்ப தான் அவசரப்படுற. நான் கூட என் முடிவை மாத்திக்கிட்டேன். கட்டினா நான் ஒன்னதான் கட்டிக்குவேன். நல்லா முடிவு பண்ணிட்டான்னு சொல்றியா? ஏன்னா உங்க அப்பா இந்த அடிக்கடி அடி வாங்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே முதுகு. அட என்ன மீனா, நான் இருக்க வேண்டிய இடத்துல பானை வச்சிருக்கேன். இங்க வைய. ஐயோ, என் புது பானை உடைஞ்சு போச்சேன். நான் வாங்கி தரேன் 5-6. ஓ, அங்க பார்க்க சொல்றியா? நம்முடைய சாம்ராஜ்யத்தில் நீதான் ராணி, நான் தான் ராஜா. ராசா ராணி வாணி தடாகத்தில் ஜலக்கிரடை ஆடுவோமா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? பெரிய அப்ப அவன் கிட்ட மாட்டேன். அன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு சாதகமா இருந்திருந்தீங்கன்னா உங்க அப்பா முதுகுல ஆப்பத்தை சுட்டு தெரு தெருவா ஆப்ப 5 பைசான்னு வித்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன வரட்டும். உங்க அப்பா குடல உருவி கொடியா கட்டி என் வேஷ்டியை துவைச்சு அதுல காய போட்டுறேன். அந்த பக்கத்துல போய் மேய். நாங்க எப்ப கூப்பிடுறோமோ அப்ப வந்து மண்டையாட்டு. உங்க அப்பா வரட்டும். ஒரே வெட்டு முண்டை 2 துண்டாயி அங்கங்க துடிக்கும் பாரு. அண்ணே, ஓடாத ஓடாத ஓடாத. ஏண்டா, ஏன் முண்டமா அங்க துடிக்க போகுது? முண்டம் உன் முண்டை அங்க துடிக்க போதா இல்லையாப்பா? எப்போ என்ன அவர் மேல கைய வச்ச எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனாலதான் இனிமே நான் கைய வைக்கிறதா முடிவில்லை. அருவா. ஐயோ மீனாட்சி அருவாளாம. எப்போ என்ன சொன்ன கேப்போய். இவனுக்கா நீ வக்காலத்து வாங்கிட்டு வர்ற? ஆமா, நான் அவர்தான் கண்ணாலம் கட்டிக்குவேன். இவனு எனக்கு என்ன கூறச்சல்? அண்ணே, வீண் கனவு காணாத. சீதை பிறக்கும் போது எப்படி வில் பிறந்ததோ அதே மாதிரி மக பிறக்கும் போது அந்த மாடும் பிறந்தது. அந்த மாட்டை எவன் ஒருத்த அடக்குறானோ அவனுக்கு தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். பண்ணு, மாட்டை அடக்க முடியாது. 3 அடி உயரத்துல முட்டாத பசுமாட்டை அனுப்பு. அடக்கி காட்டுறனா இல்லவே சீ வச்சிருக்கானா? ரொம்பெல்லாம் சீவி என்ன தடவி கூரா வச்சிருக்காங்க. ஐயோ அட கடவுளே கடவுளே. அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடி பாக்குறது? பண்ணப்பட்டிக்கு நீ பொண்ணு பார்க்க போக வேண்டாமா? அடடே, அது ஒண்ணு இருக்குதோ, அதை நான் மறந்தே போயிட்டேன். சரி தங்கச்சி, நீ வண்டியில ஏறி முன்னாடி போங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு பின்னாடி வந்துடுறேன். கண்டிப்பா வருவீங்களா? வந்துருவேங்கிற நம்பிக்கை. வீரத்தின் இருப்பிடம், வெற்றியின் பிறப்பிடம், மாடுபிடி வீரர், மறவர் குல திலகம், பாய்ச்சலிலே புலியான எங்கள் பஞ்சாட்சரம் அதோ பாய்ந்து வருகிறார். மீனாட்சி, துள்ளி வர வந்த காளையை அடக்கு அடக்கு என்று என்னுடைய தோள்கள் துடிக்கிறது. குத்தவரம் அந்த காளையின் கொம்புகளை மடக்கு மடக்கு என்று என்னுடைய கைகள் அரிக்கிறது. விடைகொடு, வீர திலகமிடு. என்ன ஒண்ணும் கிடைக்கலையா? இது என்ன ரத்தம்? வீர திலகம், அதுவும் வீர திலகம் என்று வரட்டுமா? சென்று வாருங்கள். இந்த மாலை எதற்கு? சென்று வா சிங்கமே, வென்று வா. ஆடா போயா. பலாவர் சைடு. துள்ளி வர்ற அந்த பயலை குத்தோ குத்துன்னு குத்தணும், உடல கிளியோ கிளின்னு கிழிக்கணும். உடை குத்து வரட்டு. நீ எல்லாம் ஏன் ஏன் சவால் விடுற? சுத்தி ஆள் இருக்காரு. முண்டா. ஐயோ 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 ஐயோ. ஏன் இங்க வர்ற? உனக்கெல்லாம் எதுக்கா மீசை? அதான் வளருது. நான் என்ன யூரியாவா போடுறேன்? இப்ப நீ போ. இன்னைக்கு விரதம், மட்டன் சாப்பிடல. போட்டி நாளைக்கு வச்சுக்கலாமா? போகல, நான் முட்டை. அப்படிதான். ஐயோ, மாட்டு ரொம்ப சேவிங் பண்ணி வச்சிருக்கானா? ஆம்பளை ஏன் அப்படி நடுக்குற? ஒண்ணு நடுக்கல, நரம்பெல்லாம் புடைக்குது, உடம்பெல்லாம் புல்ல இருக்குது பாரு. இந்த புல்லு மேல விழுந்து விழுந்து பரண்டினா நிறுத்து. உன் மாட்டை நான் அடக்கிடுவேன்.
உன் மாட்டு கழுத்து முறிஞ்சிருமே தான் பாக்குறேன். மாட்டை பத்தி ஒண்ணு கவலைப்படாத, போயா. அப்ப முறிச்சிருக்கா? நீ பாதம் முறிக்கல, நான் உன்னை முறிச்சிடுவேன். போ. முறிக்கிறேன். அட போயா. முறிக்கிறேன். குத்து குத்து. அப்படிதான் அப்படிதான். ஹாய் 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 ஹாய். என்னங்க அடேடே, அச்சாணி உடைஞ்சு போச்சு. இப்ப என்னென்ன பண்றது? இருமா, மாடவத்து கட்டிட்டு வரேன். நம்ம புறப்பட்ட நேரமே சரியில்லை. தங்கச்சி, நீ பத்திரமா இங்கே இரு. பக்கத்து ஊர்ல கொல்லம்பட்டு இருக்கு, நான் போய் புது அச்சாணி வாங்கிட்டு வர்றேன். சரிங்க. ஓகேயா? என்ன முதலாளி? அங்க பார், நம்ம கரும்பு கொள்ளையில இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. கரும்பு திருடி இருக்கா. வழக்கம் போல காட்டு பங்களால போட்டு பூட்டி ஒரு நாள் பட்டி போட்டு. ஓய் தாத்தாய். என்னம்மா கரும்பு திங்கிறீங்க? நீ என்ன கட்டிக்குவியா? ஆசைய பாரு, ஆசைய. பொண்ணு யாரு நீ? என் பேரு பாக்கியம். கரும்பு ஏத்திருன ஆசையா இருந்தது, அதனால ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு திருடுனா திருடுத்தனம் இல்லையா? கோச்சுக்காத என்ன? திருட்டுத்தனம் செஞ்சுட்டு கோச்சுக்க கூடாதுன்னு வேற சொல்றியா? உன்னை கொலை பண்ணி போடுறேன் பாரு, வாங்க கூட. வேண்டாண்ண. வா. வேண்டாம். ஐயோ என்ன விட்டுடு. ஐயோ என்ன விட்டுடு. ஐயோ என்ன விட்டுடு. ஐயோ என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. தங்கச்சி, 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 பெரியவரே, இங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு, பாத்தீங்களா? அந்த பொண்ணை யாரோ ஒருத்தர் தூக்கிக்கிட்டு காட்டு பங்களா பக்கம் போனாம்பா. முக்கியா 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 முக்கியா. முதலாளி, இவ்வளவு தூரம் நீங்க உள்ளே இருந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வா. தங்கச்சி, 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 தங்கச்சி.
தங்கச்சி உனக்கு என்ன ஆச்சும்மா? என்னடா போலீஸ்காரங்க விசாரணை நடத்துறாங்க. பொண்ணுக்கு இன்னும் மயக்கம் தெரியும். அப்படியா? நீ நேரா அங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாம தெரிஞ்சிட்டோம். சீக்கிரம். இந்த இடத்துல தான் சார் அசம்பாவிதமே நடந்தது. கவலைப்படாதீங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிற உங்க தங்கச்சிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. சீக்கிரத்துல சுயநலவு திரும்பிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்க சொந்த ஊர் இது? புதூர் கிராமம். இங்க எதுக்கு வந்தீங்க? மைனர் வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தோம். இது யாரு? இது எங்க அண்ணன். கூட பிறந்த எத்தனை பேர்? நாங்க 2 பேருங்க. அப்படின்னா அந்த பொண்ணு உங்க கூட பிறந்தது இல்லையா? இல்லைங்க, வளர்ப்பு தங்கச்சி. வளர்ப்பு தங்கையா? ஆமாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால நானும் தம்பியும் ஆத்துக்கு குளிக்க போனோம். அப்ப அந்த பொண்ணு மிதந்து வந்தது. நாங்க 2 பேரும் காப்பாத்தி தங்கச்சியா நினைச்சு வளர்த்து வந்தோம். அதுக்கு உண்மையான பேர் பைரவி. பாக்கியம்னு எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து திடீர்னு இறந்துருச்சு. அந்த ஞாபகார்த்தமா பாக்கியம்னு கூப்பிட்டு இருந்தோம். வாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரி போங்க. பொண்ணு யாரு நீ? என் பேரு பாக்கியம். கரும்பு திருண்ண ஆசையா இருந்தது, அதனால ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு திருநா திருடுத்தணும் இல்லையா? கோச்சிக்காத என்ன. தங்கச்சி, இத்தனை காலத்துக்கு அப்புறமா உன்னை சந்திச்சு நீ இந்த கதிக்கு ஆளாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேமா. நானே காரணமாயிட்டேன். தங்கச்சி, நான் உன்னை வாழ வச்சியே தீருவேன். முதலாளி. என்னடா என்னாச்சு? சொல்றேன் முதலாளி. முதல்ல நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எதுக்குடா? முதல்ல நீங்க சத்தியம் பண்ணுங்க. சொல்றேன். சரி, உன் மேல ஆன உன்னை காப்பாத்துறேன். என்னாச்சு? என்ன விஷயம்? நீங்க கெடுத்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த தங்கச்சி பைரவி. உன் தங்கச்சியா? என்னடா வளர்ற? வளரல முதலாளி, உண்மைய சொல்றேன். எந்த தங்கச்சி சின்ன வயசுலயே ஆத்தோட போயிட்டான்னு நினைச்சனோ அந்த தங்கச்சியை தான் நீங்க அலங்கோலப்படுத்திட்டீங்க. அதுக்கு நானே காரணமாயிட்டேன். மூக்கையா, நீ ரொம்ப தான் குழம்பி போயிருக்க. இல்ல முதலாளி, நான் சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை தான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்தேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? என் தங்கச்சியை நீங்க தான் வாழ வைக்கணும். அப்படின்னா உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியா? ஆமா, அந்த குத்து விளக்க உங்க கால் தான் தட்டி விட்டுடுச்சு. அதை நீங்களே உங்க கையால ஏற்றி வச்சிருங்க. ஓகேயா, யாருகிட்ட பேசுறோங்கிறத மறந்துட்டு பேசுற. இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண புதூர் பண்ண தவம் கடந்து முகூர்த்தம் குறிச்சிட்டு போறான். நீ என்னடான்னா சந்தனம் பூசிக்க வேண்டிய நேரத்துல சகதியை பூசிக்க சொல்ற. முதலாளி, என் தகுதிக்கு மீறி ஆசைப்படதான் நினைக்காதீங்க. பாதிக்கப்பட்டது என் உடம்பிறப்பு. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எனக்காக எதையும் கேட்டதில்லை. இப்ப கேட்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானடா? அது போதுங்க இருக்கு. காலம் எல்லாம் உங்க காலடியில நாயா விழுந்து கிடப்பேன். மூக்கையா, உனக்கு உதவி செய்யாம நான் வேற யாருக்குடா செய்ய? ஒண்ணு செய்வோம், நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்கிற ஒருத்தனுக்கு உன் தங்கச்சியை காதும் காது வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். செலவு பூரா நானே ஏத்துக்கிறேன். என்ன சொல்றேன்? முதலாளி, எரிமலை மேல நெருப்ப வாரி இறக்கிறீங்க.
என் தங்கச்சியை மட்டும் ஏத்துக்க மறுத்தீங்கன்னா என்னடா மிரட்டுற? எங்கிட்ட கட்டு கட்டா பணம் இருக்கு, எடுத்து ஊதி விட்டனா இந்த ஊரையே மூடிடும். அப்புறம் என்ன? உன் தங்கச்சியை தூக்கிட்டு வந்தது நீதான், கெடுத்தது நீதான். இந்த ஊரை நான் சுலபமா நம்ப வச்சிருவேன். அப்புறம் அந்த வெக்க கேட்ட தாங்க முடியாம நீ தற்கொலை தான் செஞ்சுக்கணும். தற்கொலை செய்துக்கிறதா எனக்கு கடைசி ஆயுதம்னா பைரவி கழுத்துல தாலி கட்டுறியா இல்ல இந்த துப்பாக்கிக்கு பலியாகிறியா? நல்ல ஒன். அதே மாதிரி நானும் உன்னை கடைசி முறையா கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்க போற? முக்கையா, நல்லா நினைச்சுப்பார். என் தாய் உன்னை வித்தியாசமா நினைச்சதுண்டா? நான் உன்னை வித்தியாசமா நினைச்சதுண்டா? இல்ல இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த துரோகமாவது செஞ்சிருக்கனா? இல்ல. எனக்காக நீ ஜெயிலுக்கு போனடா, எனக்காக நீ துடிக்க துடிக்க சவுக்கடி வாங்கினியடா. இவ்வளவு விசுவாசமா நடந்துகிட்ட உனக்கு நான் என்னடா கைமாறு செஞ்சேன்? முதலாளி, என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு உத்தரவு போட்டு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு என்னையே சந்தேகப்பட்டுட்டியேடா, என்ன சத்தியம் பண்ண சொல்லி கேட்டியேடா. என்ன நம்பிக்கலாம் தான் அப்படி கேட்டேன். ஓகேயா, நீயே என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் சுடுறா. சுடு. முதலாளி, நான் உங்களை தப்பா நினைச்சு ஆத்திரப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. எழுந்துடா, எழுந்துடா. டே என்னடா பச்சை குழந்தமா அழுதுகிட்டு? போய் ஐயரை கூட்டிட்டு வா. அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கும் தங்கச்சிக்கு கல்யாணம். ஓடு. சாமி 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 வாங்க. ஏண்டா நீங்க வாங்க. முதலாளி, புரோகிதரை கொண்டு வந்திருக்கேன். நான் போலீஸை கொண்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், இவன் பாட்டில் வியாபாரம் செஞ்சு ஜெயிலுக்கு போனா தவறு செய்யறது மனித சுபாவம்னு மன்னிச்சுட்டு, எனக்கு தெரியாம என் காரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு உயிரை கொல்ல இருந்தா அதையும் பெருந்தன்மையா இருக்கு. ஆனா இப்போ ஒரு பொண்ணோட கற்ப சூறையாடிட்டு வந்து நிக்கிறான். இதை என்னால் மன்னிக்கவே முடியாது. என்ன, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்க. முதலாளி, என்னடா உள்ளத சொன்னா உடம்பெரியுத? பாக்கியங்கிற பொண்ணை நீ தூக்கிட்டு போனது சங்கிலி பார்த்திருக்காரு. அந்த பெண்ணை காட்டு பங்களாவில் நீ கற்பழிச்சிட்டு தப்பி ஓனதை கருப்பையா பார்த்திருக்காரு. இந்த குற்றங்களுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்கோம். ராஜலிங்கம், என்ன புரோகிதரை கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீ புழக்கடையில வேலை பார்த்திருக்கியா? நல்லா கேட்டுக்கோடா. என்னைக்கு இருந்தாலும் நீதான் பைரவிக்கு புருஷன். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் சரி, இது மாறாது. இது வரைக்கும் நீ பார்த்த மூக்கைய வேற, இனிமே பார்க்க போற மூக்கைய வேற. இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. மூக்கையின் குற்றவாளி என்பதை சாட்சியங்கள் ஊர்ஜிதம் செய்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம் அவசியம் தேவைப்படுகிறது. எனவே அந்த பெண் சிறுமிகளுக்கு திரும்பும் வரை வழக்கை ஒத்தி வைக்கிறேன். அதுவரை மூக்கையனை விசாரணை கைதியாக காவல் வைக்க உத்தரவிடுகிறேன். நீயா எங்க வந்த? பாக்கு வெத்தல மாத்தி பங்குனி மாசம் பரிசம் போடலான்னு வந்த. ஐயாவுக்கு எப்படி வசதி? என்ன மரியாதை தேயுது? இந்த வீட்டுல விசுவாசமே தேஞ்சு போன பிறகு உங்களுக்கு மரியாதை ஒரு கேடா? அந்த நன்றி கெட்ட பயலுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போறியா இல்ல? தப்ப நீ செஞ்சுட்டு தண்டனையை மூக்க எனக்கு வாங்கி கொடுத்தியே, என்ன நியாயம் கேட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன். அந்த பொண்ணை கெடுத்தது நான் இல்ல, அவன்தான். பூவை தலையில வச்சுக்கிறவனா, காதுல இல்ல. ஆட்டுக்கு இலைய போட்டு ஒரு நாளைக்கு அது தலைய வெட்டுற மாதிரி மூக்க எனக்கு சோத்த போட்டோம், வாழ்க்கைய பாழாக்கிட்டியே. உருப்பட வேணே. என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு என்னையே கேவலமா பேசுறியா? அப்ப என் வீட்டுக்கு வா, இதை விட கேவலமா பேசுறேன். என்ன சொன்ன? சும்மா அந்த கைய கால ஓங்குன அப்படியே முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். மரியாதை இந்த இடத்தை விட்டு போகல, உன்னை சுட்டு தள்ளிடுவேன். இந்த உட்டாலகடி வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். பொம்பளை ஆச்சேன்னு உன்னை விட்டு வைக்க. ரெண்டும் கட்டானாச்சேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். வாடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அண்ணே, நீ செஞ்சது சரியில்லை. என்ன இருந்தாலும்
மூக்கையை நாம தான் காப்பாத்தணும். இப்பவே போய் அவனை பெயில கொண்டுறதுக்கு ஏற்பாடு செய். அவன் பெயில்ல இருக்கிறதும் ஜெயில இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க வேலையை பார்த்துப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் என் முதலாளி தான். குதிரைய பார். ஒரு வகையில நீயும் அந்த குதிரையும் ஒண்ணுதாயா. அக்கம் பக்கம் பார்க்க கூடாதுன்னு அதுக்கு கண்ணடக்கம் போட்டு வச்சிருக்காங்க. விஸ்வாசங்கிற கண்ணடக்கத்தை நீயே உனக்கு போட்டுக்கிட்டு இருக்க. அதனாலதான் நல்லதும் தெரிய மாட்டேங்குது, கெட்டதும் தெரிய மாட்டேங்குது. உங்க முதலாளி மேல இருக்கிற விஸ்வாசத்தை நீ தூக்கி எறியலன்னா நீ உருப்படவே மாட்டேங்க. சத்தம் போடாத. எந்த காரணத்தை கொண்டும் உன் பொண்ணை ராஜலிங்கத்துக்கு கட்டி கொடுக்க கூடாது. அவனால கெடுக்கப்பட்ட பொண்ணு ஆஸ்பத்திரியில் நினைவில்லாம கிடைக்கிறா. அவளுக்கு நினைவு திரும்பினா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? என் பேச்சை மீறி ராஜலிங்கத்துக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்த உன் பொண்ணு விதவையாத்தான் வீடு திரும்புவா. ஜாக்கிரதை. மூக்கைய தப்பிச்சிட்டான். என்ன சந்திச்சான்? கல்யாணம் நடந்தா உங்க பொண்ணு தாலியா இருக்கிறது உறுதின்னு சொன்ன. அது மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில இருக்கிற பொண்ணுக்கு நினைவு திரும்பிட்டா உண்மையான குற்றவாளி நீங்க தான் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்ன. தயவுசெய்து என்ன மன்னிச்சிடு. நமக்குள்ள சம்பந்தமே வேண்டாம். சம்பவம் நடந்தப்ப யார் கூட இருந்தாங்க? நான் தான் சார் பக்கத்தில் படுத்திருந்தேன். ஏதோ சத்தம் கட்டு முடிச்சு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் கைதி உடையில ஜனல் உடைய தப்பிச்சு ஓடினான். அப்புறம் என்ன நடந்தது? பதறி போய் பக்கத்துல வந்து பார்த்தேன். என் தங்கச்சி கொலை செய்யப்பட்டு கட்டில பிணமா தப்பி ஓடினது யாருன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா அது மூக்கையன் தான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என் தங்கச்சி மயக்கம் தெளிஞ்சு உண்மையை சொல்லிட்டா அவன் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் சார் இந்த கொலை அவன் பண்ணிருக்கான். என்னது? அந்த பொண்ணு உங்க தங்கச்சியா? அவ போன பெரிய சொந்த தங்கச்சிதான். இதை வெளியே சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு.
அவளை நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லி ஊரே நம்ப வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவளை நான் தான் கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமா பழிய மேல போட்டான். நீ கவலைப்படாத முக்கியா, இப்போதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. உனக்காக அண்ணன் கிட்ட வாதாடுற. உன்னை காப்பாத்த அவர் முன் வரலன்னா அவருக்கு முதல் விரோதி நான் தான். உள்ள போய் பாரு. மூக்கே அங்க வந்தானா? இல்லைங்க. உண்மையை சொல்லு. வரலைங்க. ஏதோ பேச்சு சத்த கேட்டுத. நாங்க 2 பேரும். ஆமாங்க. இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக உங்க பங்களா விட்டுட்டு இங்க வந்தீங்க? போன் எடுத்து தூக்கம் வரலையா, பொழுது போகணும்னு வந்தீங்க. ஆமாங்க. ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு கொடுக்கிறது சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியும்ல? சரிங்க. உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லிடு, இல்ல உனக்கு ஆபத்து தான். உள்ள யாரு இல்ல. அப்படியா? அந்த மரத்தடியில போய் பாரு. நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிறியா? இனிமே அந்த கடவுளை வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. போலீஸ் கிட்ட போ, உன் குற்றத்தை ஒத்துக்க, அந்த நிரபராதியை காப்பாத்து. இல்லன்னா நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கும். என்ன முடிவுக்கு வர போறேன்? நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவேன். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு நீ துணிஞ்சிட்டியா? கூட பிறந்த அண்ணனையே போலீஸ்ல காட்டி கொடுப்பியா? ஆமா, ஒரு அப்பாவை தண்டிக்கப்படுறத நான் விரும்பல. மீனா, என்ன? நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே உனக்கு இந்த அழகால் காலம். அண்ணா, அண்ணா, அண்ணா! சண்டியார் முதலாளி, இனிமே மூக்கை என்னை விட்டு வைக்க கூடாது. உடனே தீர்த்து கட்டிட்டு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. சிறையிலிருந்து தப்பிச்ச மூக்கைய ஒரு கொலையே செஞ்சிருக்கிறான். இதுவரைக்கும் அவனை கைது செய்யாதது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். எந்த வழக்கமும் தேவையில்லை, உடனே அவனை கைது செய்தார். தங்கச்சி, உன் மேல ஆணியா சொல்றேன், உன்னை கொலை பண்ண மூக்கையனே பழிக்கு பழி வாங்காமே நான் வீடு திரும்ப மாட்டேன். இது சத்தியம். ஏமா அப்படி இறக்க ஓடியாருங்க? எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டேன்னு என்ன பூட்டு வச்சுட்டாரு. நான் இப்படியோ தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். நம்ம உடனடியா புதூர் கிராமத்துக்கு போகணும். ஏமா? அங்க மாணிக்கம் இருக்காரு, எனக்கும் பாதுகாப்பா இருக்கும். மூக்கனை காப்பாத்தவும் அவர் உதவி பண்ணுவாரு. அப்படின்னா போலாமா? என்ன பைரவி மூக்கினுடைய தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஆமாங்க, இந்த உண்மைகள் எல்லாம் உங்க தம்பி கிட்ட சொல்லி மூக்கை என்னை தண்டனை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அவனை தண்டனையில இருந்து காப்பாத்துறது அப்புறமா, முதல்ல என் தம்பி கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி ஆகணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா, பைரவியை கெடுத்து கொலை பண்ணது மூக்கன் தான் நினைச்சுக்கிட்டு என் தம்பி பழி வாங்காம திரும்ப மாட்டேன்னு போயிருக்காமா. அவர் சொன்ன கொலையே செஞ்சுட்டு வரீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க அங்க இருந்துகிட்டு தோட்டத்தை பாத்துங்க. என் தம்பியை எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சு கொண்டாந்துறேன். வாங்கம்மா போலாம். மீனா எப்படி தப்பிச்சா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுங்களா? மூக்கையன் தான் தப்பிக்க வச்சிருப்பான். மூக்கைய சண்டியார், வீட்டை சுத்தி துப்பாக்கியோட ஆட்களை நிறுத்து. ஒரு இலை செஞ்சாலும் சுட்டு தள்ளு. அதுக்கு மேல வர்றத மச்சான். என்னடா முறை தவறி பேசுற? அப்படி பேச வச்சதே நீதானடா. இத்தனை காலமா நீ செஞ்ச பழி பாவத்தை எல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன். ஏன்? உன் மேல எனக்கு இருந்த விசுவாசம். விசுவாசங்கிறது வேலைக்காரனுக்கு மட்டும் இல்ல, முதலாளிக்கும் இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து கோவிலுக்கே போறதில்ல. இந்த வீடே கோவில் இருந்த, நீயே தெய்வம்னு வாழ்ந்த. நீ சுட்டு விரலை காட்ட பக்கம் எல்லாம் வேட்டை நாய் மாதிரி பாஞ்ச. அதுக்கு நீ தந்த பரிசு என் குடும்பத்தையே வேட்டையாடிட்டியே. அத்தனைக்கும் மொத்தமா சேர்த்து நான் இப்ப உனக்கு பரிசு கொடுக்க போறேன்.
வாங்கிக்கோ மச்சான். ரத்தம் வருதா மச்சான்? அன்னைக்கு நீ என்ன ரத்த உர வர அடிச்ச இல்ல, இன்னைக்கு நான் உன்னை உயிர் போற வரை அடிப்பேன்.
உன்னை தேடிக்கிட்டு அங்க போயிருந்த. நீ இங்க எப்போ வந்த? மீனாமா அவங்க அண்ணனை பகைச்சுக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. நான் அவங்க கூட வந்துட்டேன். ஊருக்கு வெளியில இருக்கிற மண்டபத்துல போயிருந்தேன். நான் அப்புறமா வரேன். நில்லு. மூக்கை எங்க இருக்கான்? தெரியாது. போய் சொல்றேன். மீனாம்மா எங்க இருக்காங்க, மூக்கை எங்க இருக்காங்கிற விவரம் உனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்ற வரைக்கும் நீ தப்பிக்க முடியாது. சொல்லு. எனக்கு யார பத்தியும் தெரியாது. தெரியாது? தெரியாது. எந்திரடி. வீணா உயிரை விடாத, உண்மையை சொல்லு. உயிரே போனாலும் சரி, உன்னால எங்க சேர்ந்து உண்மையை வரவழைக்கவே முடியாது. முடியாது? வாங்கடா. ஏன் போன ஒரு மாதிரியா இருக்க? நடந்து வந்தது களைப்பா இருக்கு. நீ சாப்பிட்ட? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு. எப்பவும் கலகலப்பா இருப்ப. என்னாச்சு? என்ன காயம்? வர வழியில தடிக்க விழுந்துட்டேன். இல்ல, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக மைனரோட ஆட்கள் எனக்கு கொடுத்த பரிசியா இது. உண்மையே குழந்தைப்படுத்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுட்டாங்களா? இப்பவே அவங்களை கண்ணத்துக்கு வெட்டி போட்டு வந்துடுறேன். இதுக்குதான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். பஞ்சாட்சரத்தோட தம்பி உன்னை பழி வாங்கறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரா? போலீஸ்காரவங்க வேற உன்னை வட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ வெளியே போறது ஆபத்து. ஆட்களை குதிச்சவன் ஆழத்துக்கு பயந்தா எப்படி? எதிர் நீச்சல் போட்டா தான் லட்சியத்தை அடைய முடியும். எங்க தங்கச்சி சொன்னபடியே மூக்கையை கொண்டு வந்துட்டம்மா. தங்கச்சி, உன்னை மனக்கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை இவன் குழி தோண்டி புதைச்சிட்டான். அதே மாதிரி இவனை இப்ப இங்க குழி தோண்டி புதைக்க போறேன். முக்கையா, முகத்தோட என் தங்கச்சி வரத பார்த்தா காட்டு மிருகத்து கூட இறக்க வரண்டா. மிருகத்தை விட கேவலமான உன்னை உயிரோட சமாதி வச்சாதான் ஆற்றல் தீரும். உள்ள துடிக்க என் தங்கச்சியை கெடுத்து அவ தூங்குற நேரத்துல கொலை செஞ்சியடா. உன்னை தீர்த்து கட்டிட்டு நான் சந்தோஷமா தூக்கி மடைக்கு போறேன்டா. மாணிக்கம்,
நான் சொல்றது கேளு. நான் நிரபராதி. ராஜலிங்கம் தான் உண்மையான குற்றவாளி. அது மட்டும் இல்ல, பைரவி என் கூட பிறந்த தங்கச்சி. டேய், யாருக்கிட்ட கதை அளக்கிற? மாணிக்கம், நான் சொல்றதை கேளு. நமக்குள்ள சண்டை வேண்டாம். தப்பிக்க பாக்குறியா? இதோட நீ தீந்தடா. அண்ணே, நீங்க இதை தலையிடாதீங்க. நம்ம தங்கத்துக்கு இவன் தான் உண்மையான அண்ணன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறான். நான் விசாரிக்கிறேன், நீ பேசாம. மூக்கையா, பைரவி உன் தங்கச்சியா? ஆமா, சத்தியமா சொல்ற பைரவி என் தங்கச்சி தான். அப்படின்னா உன் தங்கச்சி ஆத்துல விழுந்தப்ப அவ போட்டிருந்த சட்டை உனக்கு அடையாளம் தெரியுமில்ல? தெரியும். அப்ப இந்த சட்டைகள்ல உன் தங்கச்சி போட்டிருந்த சட்டை எதுன்னு எடுத்து காட்டு. வெட்டி போட்ட பட்டு துணி எடுத்துட்டு வந்து இதுல ஒட்டு போட்டிருக்கேன். எப்படி பட்டு சொக்கா? நல்லா இருக்கும்னா. இவன் தான்டா உண்மையான அண்ணன். உண்மை தெரியாம உன்னை தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சு. பைரவிக்காக நான் துடிக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமே இல்லை. ஆனா கூட பிறக்காத உனக்கு இருக்கிற ரத்த துடிப்பையும் உணர்ச்சிகளையும் பார்க்கும்போது பக்கத்துல நிக்க கூட எனக்கு அருகதே இல்லை. நான் போய் உன்னை மன்னிக்கிறதா? என் தங்கச்சி இழந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு சகோதரன் கிடைச்சிட்டான். மாணிக்கம், மீனா அவங்க அண்ணனை பகைச்சுக்கிட்டு உனக்காக நம்ம வீட்டுல வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ராஜலிங்கத்தால எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். ஆமா மாணிக்கம், அண்ணாங்கிற உரிமையிலே அவன் மீனாவை கூட்டிட்டு போக வந்தா எந்த உரிமையை வச்சு நீ அவனை தடுக்க முடியும்? அப்படின்னா மீனாவை சட்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ.
அதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ராஜலிங்கத்தை பழி வாங்குறதுதான் என் முதல் லட்சியம். அது என்கிட்ட விடு. நீ தோண்டி வச்ச இதே குழியில அவனை கொண்டு வந்து போட்டு நான் புதைக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீ என்ன சகோதரனா ஏத்துக்கிட்டது உண்மைன்னா இந்த கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா சம்மதிக்கணும். சத்தியம் பண்ணி கொடு. மீனாவுக்கு கல்யாணமா? ஆமாங்க, இதுவும் முக்கிய ஏற்பாடுதான். மூக்கைய ஏற்பாடா? காணே ஆரம்பிங்க. சீக்கிரமா மந்தத்தை சொல்லுங்க. என்னடா மச்சான், என் தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நீ யாரா? என்ன சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தாங்களே உங்க அம்மா, அந்த தாய்க்கு நான் செய்யற கடைசி நன்றி கடன் இதாண்டா. ஒரே கடல்ல ஆழகால விஷமும் அமுதமும் ஒன்னா பிறந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஒன்னா பிறந்துட்டீங்க. நீ அழிக்கப்பட வேண்டியவன். ஆனா உன் தங்கச்சி வாழ வேண்டிய பொண்ணு. அவங்க நான் வாழ வச்சியே தீருவேன். நீ எப்படி வாழ வைக்க நான் பார்க்கிறேன்டா. அந்த பக்கம் போங்க, கொஞ்சம் இந்த பக்கம் போங்க. சீக்கிரம் போடு. நீங்க உங்களை அழைச்சிட்டு போங்க. நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன். பாப்பா உள்ள
பிடிக்கலன்னா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னார். அதனாலதான் சம்மதிச்சோம். வீணாவனா இழந்துடக்கூடாதுன்னு நீ உன் காலை இழந்துட்ட. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? என்ன கைமாறு செய்ய போறேன்? மாணிக்கம், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். என் கால் மட்டும் ஊனமாயிடுச்சே தவிர என் லட்சியம் ஊனமாவல. இது அடிப்பட்ட சிரத்தை பழி வாங்கியே தீரும். நீங்க பழி வாங்க நினைக்கிறது மைனர் அல்ல. என்னதான் பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்க. என்ன சொல்ற? பழி வாங்கிட்டு நீங்க தூக்கு மேடைக்கு போயிட்டா இந்த பவுனோட கதி என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கேட்கல, உங்களை உயிரோடையாவது பார்த்துட்டு இருக்கணுமேன்னு கேட்கிறேன். உங்களுக்கு இஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை விட்டுடுங்க. பவுனு, நான் சொல்றது கேளு. எரியிற வீட்டுல குடியிருக்க நினைக்கிறேன். மூழ்கிற கப்பல பயணம் செய்ய ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்துல நாம ஒண்ணு சேர முடியாது. உடனடியா என்ன மறந்துடு. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. பவுனு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா என் தங்கச்சியை தெய்வமா பூஜிக்கிறேன். அந்த தெய்வத்துக்கு ராஜலிங்கத்தை பறி கொடுத்தாத்தான் யாத்திரை அடங்கும். யாரு தடுத்தாலும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட. எதுக்காக பவுன் இவ்வளவு சிரமப்படுற? நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப எனக்கு புது தெம்பே வந்துடுச்சு. பழைய மூக்கையை நான் மாறிட்டேன். உன் நகையெல்லாம் எங்க? சொல்ல போன எங்க அந்த நகையெல்லாம்? அதையெல்லாம் வித்துதான் இத வாங்கிட்டு வந்தேன். ஆசையோட நீ வாங்கி வச்சிருந்த நகையெல்லாம் எனக்காகவா வித்த? பார்த்து ரசிக்க வேண்டிய நீயே பயணத்துக்கு நாள் குறிச்சிட்டியே. எனக்கு எதுக்கு நகை? சேர்ந்து வாழலாம் நினைச்சேன். அதையும் அடுத்த ஜென்மத்துக்கு தள்ளி போட்டுட்டேன். எடுத்திருக்கிற இந்த ஜென்மத்துல உனக்காக என்னையே அழிச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.
அன்னைக்கு பொண்ண கண்ணடக்கம் போட்ட குதிரைன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு என்னையே அப்படி மாத்திக்கிட்டேன். இனிமே என் கண்களுக்கு ஒன்ன தவிர வேற எதுவுமே தெரியாது. உன் லட்சியம் தான் ஏன் லட்சியம். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீடா நீ மாறிட்டேன்னு சொன்னியே, அந்த வீட்டோட சேர்ந்து எரியறதுக்கு நானும் தயாராயிட்டேன். மூழ்கிட்டு இருக்கிற கப்பலா ஒண்ணு சொன்னியே, அந்த கப்பலோட சேர்ந்து வழக்கமா நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் திருவிழா உண்டான்னு முதலாளி கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். ஏன்னா உங்க முடிவை வச்சுதான் மத்த ஏற்பாடுகளை நாங்க கவனிக்க முடியும். திருவிழா நடக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல, உங்களுக்கு மூக்கை எனக்கும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த வருஷம் திருவிழா நிச்சயம் நடக்கும். வழக்கம் போல நான் தான் தலைமை தாங்குவேன். திருவிழாவில தலைமை தாங்கி பரிசு கொடுக்க போறானா? அந்த தெய்வத்துக்கு நான் அவனையே பரிசு கொடுக்க போறேன். எதிரியோட பலத்தை எப்பவுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நாமும் எச்சரிக்கையா போகணும். இந்த முறை மூக்கையின் கையில் இருந்தவன் தப்பிக்கவே முடியாது. மாணிக்கம், நம்ம ஆளுகளை எல்லாம் அழிச்சிட்டு போய் அவங்க கவனத்தை வேற பக்கம் திருப்பு. அப்ப நீ போ. ஓகே. அவனை எப்படி சந்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல்ல உன்னையே அப்பாவாகவும் அம்மாவாகவும் பார்த்தே வளர்ந்துட்டேன். அந்த ரத்த பாருந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டதும் என்னை இங்க ஓடி வர வச்சது. திருவிழாவில உன்னை தீத்து கட்ட மூக்கைய முடிவு பண்ணிட்டா. மூக்கைய எந்த நேரத்திலையும் இந்த திருவிழாவுக்கு வரலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க எந்த நேரத்துல எச்சரிக்கையாவே இருப்போம். மூக்கையா இன்ஸ்பெக்டர், அதான் மூக்கைய ஓடுறான். பிடிங்க, ஓடுங்க, பிடிங்கடா அவனை. நீங்க பத்திரமான இடத்துல இருங்க. மூக்கை நான் பாத்துக்கிறேன். நான் மூக்கையும் இல்ல, பழைய பண்ண பஞ்சாச்சரம். நீ ஏன்டா ஒண்ணு? ஒரு மான்குட்டி ஒண்ணு ஓடிச்சு, அதை திரட்டிக்கிட்டு வந்தேன். மான்குட்டியை நீ ஏன்டா திரத்தின? நான் புலி வேஷம் போட்டிருக்கேன், பாத்திரத்தோட ஒன்றிட்டேன். அவன் தான் முக்கிய. வாங்க.
தங்கச்சி, உன் புருஷனை உன் பக்கத்துல வேறு போச்சு. மூக்கையா,